ஸ்ரீஹரிஹ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பாதாப்யாம் நமக. அயோத்தியா காண்டம் 1 சர்க்கம் 1. ஸ்ரீராமரது குணங்களை வர்ணிப்பது. பரதர் தன்னுடைய தாய் மாமனுடன் அவருடைய வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது பாபரகிதரும் நித்திய சத்ருக்களான இந்திரியங்களை அடக்கியாலும் பராக்கிரசாலிமான சத்ருக்னன் மிகவும் அன்புடன் பரதனோடு கூட அழைத்து கொண்டு போகப்பட்டார். சத்ருக்னன் பரதனுடைய பாட்டனாருடைய இல்லத்தில் பரதனுடைய மாமனான யுதாஜித்தினால் மிகவும் நல்ல முறையில் கவனிக்கப்பட்டார். அவருக்கு பிரியமானவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. அவருக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து திருப்தி செய்யப்பட்டார். அங்கு அவரை புதல்வரை போல அன்போடு கவனித்துக் கொண்டதால் அங்கு மிகவும் சந்தோஷமாக அவர் வசித்து வந்தார். வீரர்களான அண்ணனும் தம்பியுமாகிய அவர்கள் இருவரும் அங்கு வசித்தார்கள். அவர்களுக்கு வேண்டியவைகளில் யாதொரு குறைவுமின்றி திருப்தி பண்ணப்பட்டார்கள். இருந்த போதிலும் வயது முதிர்ந்த தசரத சக்கரவர்த்தியாரை மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். சக்கரவர்த்தியாரும் இந்திரனையும் வர்ணனையும் போன்ற மகா பிரசித்தி பெற்றவர்களும் அயல் நாட்டில் வசித்துக் கொண்டிருந்தவர்களும் பரத சத்ருக்னர்களுமான அந்த 2 குமாரர்களை அதிக அன்புடன் சிந்தித்து பரிதவித்தார். ஏனென்றால் புருஷோத்தமர்களாகிய அந்த 4 அவருடைய தேகத்திலிருந்து தோன்றிய 4 கைகளைப் போல இருந்து அவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரர்களாகி இருந்தனர். அந்த 4 ஸ்ரீராமர் பூதங்களுக்குள் பிரம்மதேவர் போல விசேஷ உத்தம குணங்கள் பொருந்தியவராயும் மகா தேஜஸ்வியாகவும் தந்தைக்கு பரம ஆனந்தத்தை விளைவிப்பவராகவும் விளங்கினார். கொடிய ராவணனுடைய வதத்தை கோரிய தேவர்களால் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளப்பட்ட தனித்துவம் வாய்ந்த அனாதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆகும். அவர் இந்த மனுஷ லோகத்திற்கு வந்து திருவிளை ஆடினார். மிகுந்த பராக்கிரமம் உள்ள அந்த குமாரனால் கௌசல்யா தேவியும் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை பெற்ற அதிதி தேவி போல் சிறப்புற்று விளங்கினார். இந்த உலகில் குணங்களால் தசரதற்கு சமமானவரும் நிகரற்றோருமாகிய ஸ்ரீராமர் வெகு சௌந்தரியம் உள்ளவர், வெகு வீரியம் உள்ளவர். இருந்தாலும் தீமைகளுக்கு காரணமாகாமல் இருந்தார். தீமைகள் செய்யாதவராக இருந்தார். அவர் எப்பொழுதும் உள்ளம் குளிர்ந்தவராய் மனதிற்கு சஞ்சலம் உண்டாகாத வண்ணமாகவே பேசுவார். அவரிடம் யாராவது குரூரமாக பேசினாலும் அவர் எதிர்வாதம் செய்ய மாட்டார். சிறு உபகாரம் செய்தாலும் அதில் திருப்தி அடைந்து விடுவார். அவருக்கு செய்யப்படும் பலவித அபகாரங்களையும் தன்னுடைய புத்தியின் திறமையால் அவர் மனதில் வைக்க மாட்டார். அவர் ஆயுத பயிற்சி செய்யும் காலங்களில் கிடைக்கும் இடைவேளைகளில் தர்ம விசேஷங்களில் நிபுணர்களாகவும் ஞான பரிபாகம் உடையவர்களாகவும் வயது சென்ற பெரியோர்களாகவும் இருந்தால் அப்படிப்பட்ட சிறந்த மக்களோடு மாத்திரம் பேசிக்கொண்டு இருப்பார். அவர் விவேக விசிஷ்டர், உள்ளத்தை குளிர்ப்பிக்கும் இன்சொல் கூறுபவர், நாகரிகமாகவும் நயமாகவும் பேசுபவர், நன்மை தரும் சொல்லையே பேசுபவர், பேராண்மை உடையவர். ஆனாலும் தனது மகத்தான ஆண்மையால் கர்வம் கொள்ளாதவர், பொய் பேசாதவர், வீண் பேச்சும் பேசாதவர், எல்லா வித்தைகளிலும் பாண்டித்யம் பெற்றவர், பெரியோர்களுக்கு வணங்கி நடப்பவர், ஜனங்கள் எல்லோரையும் பரிவு செய்து கழிப்பிக்கிறவர், அதனால் பிரஜைகளுடைய அபிமானத்தை பெற்றவர், எப்போதும் ஏழைகளை ஆதரிப்பவர், கோபத்தை வென்றவர், வேதியர்களை ஆராதிப்பவர், கஷ்டப்படுகிறவர்களின் கஷ்டங்களை தீர்த்து ஆதரிப்பவர், அறங்களை உணர்ந்தவர், எப்பொழுதும் எல்லா பிராணிகளுக்கும் அபயம் கொடுக்கும் நோன்பை கைப்பற்றினவர், பிறர் பொருளை விரும்பாத பரிசுத்த மூர்த்தி, பிறந்த குலத்திற்கேற்ற பேரறி உடையவர், பெரும் உலக புகழால் மகத்தான ஸ்வர்க்க பிராப்தி உண்டென்று நம்பி இருக்கிறார். ஆதலால் தனது சத்திரிய தர்மத்தை ஆயாசம் இல்லாமல் அனுசரித்து வருகிறார். பிறருக்கு துக்கம் உண்டாகும் விஷயத்தில் இறங்க மாட்டார். தர்மத்திற்கு புறம்பான சொற்களுக்கு இடம் கொடுக்காதவர், தானாய் முதலில் சொல்லுவது, செவி சாற்றியதற்கு பதில் உரைப்பது, இந்த 2க்கும் வேண்டிய யுக்தி விஷயத்தில் சொல் வன்மை உடையவராகி வியாழ பகவான் போன்றவர், நோயற்றவர், பிரகாசமாக விளங்குகிறவர், இடம் காலம் இவைகளை அறிந்தவர், ஜனங்களின் உட்கருத்தை அறிகிறவர், ஒப்பேர்வற்ற புண்ணியாத்மாவாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் உருவமெடுத்து அவதரித்திருக்கின்றார் என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டார். சக்கரவர்த்தி திருமகனாரும் விசேஷ உத்தம குணங்களை உடையவரும் விவரித்து சொல்லாத
மற்றபடியான மேம்பாலான குணங்களோடும் விளங்குகிறவருமாகிய அவர் பிரஜைகளுக்கு உடலை விட்டு வெளியே உருக்கொண்டு உலாகின்ற உயிரென விளங்கினார். பரதற்கு தமையனராகிய அவர் நன்றாக வித்தைகளை கற்று விரதங்களை செய்து முடித்தவர். உள்ளபடி அங்கங்களோடு கூடிய வேதங்களை அறிந்தவர். படைக்கல்வியில் தந்தையை காட்டிலும் சிறந்தவராக விளங்கினார். தோஷரகித முன்னோர்களை உடையவர். கல்யாண குணங்களால் குலத்திற்கு சிரோபூஷணமாய் விளங்குகிறவர். உள்ளம் பூரித்தவராய் நேர் வழியில் நடக்கின்றவராய் சொன்ன சொல் தவறாதவர். தர்மார்த்தங்களை ஸ்பஷ்டமாய் விளங்க உபதேசிக்கும் வேதிய பெரியோர்களாலேயே நன்கு சிக்ஷிக்க பெற்றவர். உணர்ந்ததை எக்காலத்திலும் மறவாதவர். புதிதாய் மேன்மேலும் தோன்றுகின்ற யுக்திகளோடு கூடியவர். தர்மம் ஒன்றிலிருந்து தான் விரும்பும் 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கின்றன எனும் தத்துவத்தை உணர்ந்தவர். உலக சம்மதமாயிருக்கும் சங்கேத ஆச்சாரத்தில் மகா பிரசித்தி பெற்றவராய் யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதாரணமாயிருப்பவர். பணிய வேண்டியவர்களிடத்தில் பணிந்து வாழ்பவர். திருவுளத்தில் கருதியதை திருவுளத்திலேயே அடக்கி வைக்கும் திறமை உடையவர். தான் மேற்கொண்ட காரியம் முற்றிலும் முடிவு பெறும் வரையிலும் பிறர் அறியா வண்ணம் மறைப்பவர். ஆப்த சிநேகிதர்கள் உடையவர். வீணாகாத சினமும் களிப்பும் உடையவர். பொருளை செலவிட வேண்டிய சமயத்தையும் சேர்க்க வேண்டிய சமயத்தையும் அறிந்தவர். சரியாத புத்தி உள்ளவர். நிலை கெடாத ஞானமுடையவர். தீயோரை தன் அருகே சேர விடாதவர். அனுசித மொழிகளை மொழியாதவர். சோம்பல் இல்லாதவர். ஏமாந்து போகாதவர். தனது தோஷங்களையும் பிறரது தோஷங்களையும் உள்ளபடி அறிபவர். சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றுணர்ந்தவர். சித்தாந்தங்களில் நிபுணர். மனிதர்களின் சுபாவ வித்தியாசங்களை நன்கு அறிந்தவர். சாஸ்திர பிரகாரம் முறைப்படி ஆராய்ந்து ஒருவனை தம்மை சேர்ந்தவனாக எடுப்பதிலும் அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டவனை ஆதரிப்பதிலும் வெகு நிபுணர். புண்ணியாத்மாக்களை உள்ளபடி அறிந்து ஏற்றுக்கொள்வதிலும் அவரை ரட்சிப்பதிலும் துஷ்டர்களை தக்கவாறு சிக்ஷிப்பதற்கும் சமயம் தெரிந்தவர். தனம் தேடுவதில் நியாய வழிகளில் நிபுணர். ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவிடும் வழிகளை அறிந்தவர். சாஸ்திர சமூகங்களிலும் சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் இவைகளின் கிரந்தங்களிலும் சிறப்பை பெற்றவர். அர்த்தத்தையும் தர்மத்தையும் தேடி இன்பத்தை அனுபவித்து வருபவர். வீண் காலம் போக்காதவர். உல்லாசமாய் காலம் கழிப்பதற்குரிய பிடில், வீணை, புல்லாங்குழல் முதலியவைகளின் சாஸ்திரங்களுடைய நுட்பங்களை அறிந்தவர். அரசாங்க ஐவேஜியை அரசாங்க காரியங்களுக்கு இது இதற்கு இவ்வளவு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்னும் முறைகளை நன்கு அறிந்தவர். யானை குதிரைகளின் மீது ஏறுவதிலும் அடக்கி தன் மனம் போல நடக்கச் செய்வதிலும் நிபுணர். தனு வேதத்தை அறிந்தவர்களில் உத்தமர். உலகத்தில் அதி வீரர்கள் எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர். சத்ரு வந்த பின் பார்த்து கொள்ளுவோமே என்று இருப்பவர் அல்லர். தாமாகவே சத்ருவை நாடி சென்று அவரிடம் போரிட்டு வெற்றி கொள்பவர். சேனைகளை அணிவகுப்பதில் நிபுணர். யுத்தத்தில் சினம் கொண்ட தேவர்கள் அசுரர்கள் இவர்களாலும் கூட வெல்ல முடியாதவர். பொறாமையற்றவர். அதனால் உண்மத்த கோபம் அற்றவர். அடியார்களுக்கு அவமானம் விளைவிக்காதவர். அதனால் கோபம் செலுத்த வேண்டிய இடங்களில் செலுத்துகிறவர். தன்னலம் தேடாதவர். அதனால் காலத்திற்கு வசப்பட்டு நடக்காதவர். இவ்வகையான மேன்மை குணங்களோடு விளங்கும் சக்கரவர்த்தி திருமகனாராகிய அவர் 3 உலகங்களிலும் பிரஜைகளுக்கு பொறுமை குணங்களால் பூமி தேவிக்கும், புத்தியால் பிரகஸ்பதிக்கும், வீரியத்தால் இந்திரனுக்கும் சமமானவராக சிறந்தவராகவும் விளங்கினார். ஸ்ரீராமர் தந்தைக்கும் கதிரவன் கிரகங்களால் தேஜமயமாக விளங்குகிறது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சகல பிரஜைகளின் மனங்களை கவர்கின்றவைகளும் அன்பை விளைவிக்கின்றவைகளுமான குணங்களால் அப்படியே அபிராமராய் விளங்கினார். இப்படிப்பட்ட குணஸ்மிருத்தி உடையவராய் எவராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலியாய் உலக பாலகர்களுக்கு ஒப்பாய் இருக்கிற அவரை பூமி தன்னுடைய நாதனாகும்படி விருப்பமுற்றது. எப்பொழுதும் வெற்றி பெறும் போர் வீரராகிய தசரத சக்கரவர்த்தியார் மைந்தனை இந்த பல ஒப்பற்ற உத்தம குணங்களால் அபிராமனாயிருப்பதை தன் மனத்துள்ளேயே கண்டு இவர் விஷயத்தில் பின்வருமாறு தன் மனம் ஈடுபட்டிருக்கிறதை கவனித்தார். வெகு காலம் கண்டவரும் சாஸ்திரத்தில் சிறந்தவருமாகிய சக்கரவர்த்தியாருக்கு இம்மாதிரியான எண்ணம் மனதுள் தோன்றிற்று. நான் உயிருடன் இருக்கும் பொழுதே ராமன் இளவரசனாக இருக்கலாமே, ஏன் அப்படி செய்யக்கூடாது? இது எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட மனோரதமாயிருக்கிறது. இவருடைய மனதில் இந்த சிறந்த எண்ணம் பின் கண்டவாறு சுழன்று கொண்டு இருக்கிறது. நான் எப்பொழுதுதான் பெருதற்கரிய செல்வ புதல்வனை முடிசூட்டப்பட்டவனாய் கண்ணார கண்டு கழிப்பேன்.
மழையை பொழியும் மழை கடவுள் போலவே மண்ணுயிர்கள் எல்லாவற்றினிடத்திலும் அன்பு உள்ளவனாகவும் உலகிற்கே சேமத்தை கருதியவனாய் உலகில் என்னை விட மேம்பட்ட இனியவனாய் விளங்குகிறான். பராக்கிரமத்தில் யமனுக்கும் இந்திரனுக்கும் நிகரானவனாய், புத்தியில் பிரகஸ்பதிக்கு நிகரானவனாய், உலக சம்ரக்ஷணையில் மகாவிஷ்ணுவுக்கு நிகரானவனாய், என்னை விட மேம்பட்ட குணங்களை பெற்றவனாய் விளங்குகிறான். நான் என்னுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே மைந்தனை, இந்த பூமி எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளிருக்க பெற்றவனாய் நேரில் பார்த்துவிட்டுத்தான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். சக்கரவர்த்தியார் தன்னுடைய மகனான ஸ்ரீராமரை பற்றியும் அவருடைய பல நல்ல குணங்களை பற்றியும் உலகில் வேறு எந்த மன்னனிடமும் இல்லாத விசேஷ குணங்கள் பொருந்தியவராகவும் எங்கும் எவனிடத்திலும் இல்லாத நற்குணங்கள் நிரம்பியவராகவும் அபூர்வ பிறப்பாகவும் அளவற்ற சிறந்த குணங்களோடு விளங்குபவராக அவர் கவனித்தார். பிறகு அவர் மந்திரிமார்களோடு கலந்து பேசி அவர்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொண்டு ஸ்ரீராமரை இளவரசராக நியமிக்க வேண்டும் என தனக்குள்ளேயே நிச்சயம் செய்து கொண்டார். மேதாவியான அவர் விண் உலகத்திலும் ஆகாயத்திலும் மண் உலகத்திலும் தன்முன் காணும் அபசகுனங்களை கவனித்தார். அதனால் மிகவும் மனவேதனை அடைந்தார். மேலும் தன்னுடைய உடல் மிகவும் தளர்ச்சி அடைந்திருப்பதையும் அவர் உணர்ந்தார். அந்த தர்மாத்மாவான சக்கரவர்த்தியார் இந்த உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னுடைய மன கவலை தீர்வதற்காகவும் முழுமதி போன்ற திருமுக மண்டலமுடைய மகாத்மாவாகிய ஸ்ரீராமருக்கு தன்னுடைய அத்தியந்த அன்பின் அருளை அந்த கரண அன்புடன் செய்ய விரும்பி கால தாமதம் செய்யக்கூடாது என்று மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டார். பூமியில் மற்ற நகரங்களில் வசிப்பவர்களை விட்டுவிட்டு மற்ற கிராமங்களில் வசிப்பவர்களையும் அப்படியே விட்டுவிட்டு அருகாமையில் உள்ள கிராமத்திலும் நகரத்திலும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களையும் மன்னர்களையும் அழைத்து வர கட்டளையிட்டார். காலதாமதம் ஆகும் என்பதால் கேகய நாட்டு அரசரையும் ஜனக மன்னரையும் அவர் அழைத்து வர சொல்லவில்லை. அவர்கள் இருவருக்கும் காரியம் முடிந்த பின்பு நல்ல செய்தியை அவர்கள் கேட்டு மகிழ்வார்கள் என்று அவர் நினைத்தார். சக்கரவர்த்தியார் சிறந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராய் அரசவைக்கு வந்து அரண்மனைக்கு தன்னுடைய கட்டளையை ஏற்று வந்த எல்லோரையும் பிரம்மதேவர் எப்படி தேவர்களை பார்ப்பாரோ அப்படி கண்டு மகிழ்ந்தார். அதன் பிறகு சத்ருவின் பலத்தை அடக்கவல்ல சக்கரவர்த்தியார் தன்னுடைய அரசவையில் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு அந்த பூலோகத்தில் பிரசித்தி பெற்று விளங்கும் மன்னர்கள் எல்லோரும் அங்கு வந்து அவர் முன்பாக சபையில் ஒன்று சேர்ந்தார்கள். தங்களுக்கு இடப்பட்ட ஆசனங்களில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். நன்கு உபசரிக்கப்பட்டு ஆசனங்களில் வீட்டிலிருந்த மன்னர்களும் நகரவாசிகளும் கிராமவாசிகளும் மற்ற சிறந்த தலைமை பொறுப்பில் இருந்த மனிதர்களும் அந்த சபையில் நிறைந்து வழங்கினார்கள். சக்கரவர்த்தியார் தன்னுடைய சிம்மாசனத்தில், இந்திரன் தன்னுடைய சபையில் தேவர்கள் சூழ எப்படி அமர்ந்திருப்பாரோ அப்படி அமர்ந்திருந்தார். சர்க்கம் 2. ஸ்ரீராமரது ராஜ அபிஷேகத்தை பற்றிய மந்திர ஆலோசனை. அந்த சமயம் சக்கரவர்த்தியார் சபையில் உள்ள எல்லோரையும் பார்த்து வரவேற்பு கூறி எல்லோருடைய உள்ளம் குளிரும்படி அவர்களுடைய நலத்தை விசாரித்தார். ஜனங்களை கை கொடுத்து காத்தவளும் சக்கரவர்த்தியார் உரத்த சப்தத்தோடு முழங்கும் மேகத்தை போலவும் துந்துபி வாத்திய கோஷம் போலவும் பிரதித்வனி உண்டாக்குகிறதாய் ராஜ லட்சங்களுக்கேற்றதாய் கேட்பவர்களின் செவிகளுக்கு இனியதாய் கேட்பவர்கள் மனங்களை கவர்கின்றதாய் ஒப்புயர்வு இல்லாததுமான குரலுடன் மன்னர்களை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். என்னுடைய இந்த எல்லாவற்றிலும் பெரிய ராஜ்யமானது என்னுடைய முன்னோர்களான ராஜோத்தமர்களால் பரிவுடன் பாதுகாத்து வரப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். நான் இஸ்வாகு வம்சத்து சக்கரவர்த்திகள் எல்லோராலும் பரிபாலித்து வரப்பட்டதும் மேலும் மேலும் ஓங்கி வளர்கிற க்ஷேமத்துக்கு பாத்திரமாய் இருக்கதுமான உலகம் எல்லாவற்றிற்கும் மிக பெரிய மங்கள விஷயங்களை செய்வதற்கு என்னுடைய மனதில் தீர்மானித்திருக்கிறேன். என் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டதும் மாற்ற முடியாததாகவும் இருக்கின்ற வழியை கடைபிடித்து நான் ஜாக்கிரதையுடன் என்னால் முடிந்த அளவு இந்த பிரஜைகளை பாதுகாத்து வந்தேன். நான் இந்த உலகத்தை வெண்குடையின் நிழலில் இருந்து பரிபாலம் செய்து வந்ததால் என்னுடைய தேகமானது தன்னுடைய திடத்தை இழந்துவிட்டது. வாழ்நாட்களில் பல ஆயிரம் ஆண்டுகளை இந்த சரீரம் கண்டிருக்கிறது. இப்பொழுது அது தன்னுடைய முடியாதனத்தை அடைந்திருக்கிறது. அதனால் இந்த சரீரத்திற்கு ஓய்வு அளிக்க நான் உத்தேசித்திருக்கிறேன். இந்த உலகத்திற்கு ராஜாவாக இருந்து
அரசாட்சி செய்து சோர்வு இல்லாமல் ஐம்புலன்களையும் உபயோகித்து நான் செய்ய வேண்டிய கடமையாகிய பாரத்தை சிறப்பாக செய்து வந்தேன். அதிலேயே என்னுடைய முழு மனதையும் ஈடுபடுத்தி வந்தேன். அப்படிப்பட்ட நான் இங்கு இருக்கும் பிராமணோத்தர்கள் எல்லோரையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய சம்மதத்துடன் இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்காக என்னுடைய மைந்தனை என்னுடைய இடத்தில் நியமித்துவிட்டு நான் கவலையில்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஸ்ரீராமன் எனது மூத்த குமாரன், வீரியத்தில் இந்திரனுக்கு ஒப்பானவன், எப்படிப்பட்டவராலும் வெல்ல முடியாதவன், எல்லா குணங்களாலும் என்னை நிகர்த்தவன், புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடிய சந்திர பகவானை போல விளங்குபவனும், தர்ம குணம் உள்ளவர்களுள் சிறந்தவனும், புருஷோத்தமனும் ஆகிய அவனை இளவரசனாக நியமிக்கும் அதிகாரத்தை பெற்ற நான் அதை செய்து முடித்து திருப்தி கொண்டவனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்த இவன் எதையும் தோஷமின்றி முடிக்கவல்ல பாக்கிய விசேஷம் பெற்றவன். இந்த முழு உலகமும் எவனை நாதனாக பெற்றால் சிறந்த நாதனை பெற்றதாக விளங்குமோ அந்த நாதன் அவன். எனவே நான் இப்பொழுதே மண் உலகை அந்த மைந்தனிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த உலக விஷயங்களில் பற்றற்றவனாகி மோட்ச ஆனந்தத்தை அடைவதற்கு கட்டுண்டு இருக்கப் போகிறேன். இதை நான் நன்றாக ஆலோசித்து தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய ஆலோசனை சரியானதாக இருக்குமாகில் நீங்கள் எனக்கு சம்மதம் கூறுவீர்களாக. அப்படி இல்லை என்றால் நான் வேறு என்ன செய்ய வேண்டும்? இது என்னுடைய மனதின் முழுமையான ஆசையாக இருக்கிறது. வேறு ஏதாவது தகுந்த விஷயம் இருக்குமானால் அதை தீர்க்கமாக ஆலோசனை செய்து என்னிடம் கூறுவீர்களாக. பலரால் ஆலோசித்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஓங்கி வளரும் நலத்தை தருவது ஆகும். அதை கேட்டுக்கொண்டிருந்த சபையில் இருந்த ராஜாக்கள் மழை பொழியும் பெரிய மேகத்தை பார்த்து கேக துவனி செய்யும் மயில்கள் போல உள்ளம் பூரித்தவர்களாய் இப்படி சொல்லும் மன்னரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். அப்பொழுது மக்கள் மிகவும் சந்தோஷத்துடன் கோஷங்களை எழுப்பினார்கள். அந்த ஒளியின் எதிரொலி 7 உப்பரிக்கைகளுடன் உள்ள அந்த திருமாளிகையை அசைவுற்று நடுங்க செய்கிறதாக இருந்தது. நகரத்தார்களோடும் நாட்டார்களோடும் பிராமணர்களும் சைனிய தலைவர்களும் இந்த விஷயத்தில் தர்மம் ஒன்றிலிருந்துதான் புருஷார்த்தங்கள் சித்திக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்த அவரது மனோபாவத்தை தனித்தனியாக அவரவர்கள் உள்ளத்தில் அறிந்தார்கள். மேலும் சேர்ந்து பல வழிகளாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு ஒரே தீர்மானத்திற்கு வந்தவர்களாக பெரியவராகிய தசரத சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள். சக்கரவர்த்தியாரே, தேவரீரான நீர் அநேக 1000 வருஷங்கள் வாழ்ந்து முதுமையை அடைந்திருக்கிறீர்கள். ஸ்ரீராமரை அரசாளும் அதிகாரம் வகிக்கும் யுவராஜாவாக திரு அபிஷேகம் செய்து வைக்க திருவுளம் கொள்வீராக. ஆஜானுபாகவும் ரகுகுல திலகரும் மகாபலவானுமாகிய ஸ்ரீராமரை உயர்ந்த யானையின் மீது ஏற்றிக்கொண்டு குடையால் மறைக்கப்பட்ட திருமுக மண்டலம் உடையவராய் ஊர்கோலமாக போவதை கண்ணார கண்டுகளிக்க ஆவல் கொண்டிருக்கிறோம். இப்படி அவர்கள் தங்களுடைய மன எண்ணத்தை நன்கு விலங்கு காட்டும்படியான மொழியை கூறினார்கள். அதை கேட்ட சக்கரவர்த்தியார் விஷயம் தெரியாதவர் போலவும் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியவர் போலவுமாகி பின்கண்டவாறு கூறுகிறார். மன்னர்களே, நான் நீதி வலுவாமல் பூமியை பரிபாலம் செய்து கொண்டிருக்கிறேன். எனது சொல்லை கேட்ட உடனேயே நீங்கள் எனது மைந்தனான ராகவனை அரசாலும் அதிகாரம் வகிக்கும் இளவரசனாக கண்டு களிக்க ஏனோ பிரார்த்தனை செய்கிறீர்கள். எனக்கு மேம்பட்டவனாகவும் அவனை நினைத்திருக்கிறீர்கள். இது எனக்கு ஐயமாயிருக்கிறது. இது ஏன்? உள்ளது உள்ளபடி விளங்க சொல்வீர்களாக. நகரத்து மக்களோடும் நாட்டு மக்களோடும் கூடிய அவர்கள் மகாத்மாவாகிய அவருக்கு பின்கண்டவாறு பதில் உரைத்தார்கள். சக்கரவர்த்தியாரே, தேவரீரான உமது மைந்தனிடத்தில் அளவற்ற கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கின்றன. சக்கரவர்த்தியாரே, தெய்வம் போன்றவராய் பிறவி உத்தம குணங்கள் அமைய பெற்றவரும் கற்று தேர்ச்சி பெற்றவருமாகிய அவருடைய அபூர்வமாய் இருக்கின்ற அந்த குணங்களும் யாருக்கும் ஆனந்தம் விளைவிக்கின்ற அந்த குணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது விவரமாக நாங்கள் கூறுகின்றோம். அதை கேட்பீராக. சக்கரவர்த்தியாரே, ஸ்ரீராமர் ஒருவரே சத்தியமான பராக்கிரமம் உடையவர். திவ்ய குணங்களால் இந்திரனுக்கு நிகரானவர். இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசர்கள் எல்லாரை விட மேம்பட்டவர். ஸ்ரீராமர் ஒருவரே மானிடம் உருவமெடுத்து வந்த சத்புருஷர். சத்தியத்தையும் தர்மத்தையும் எப்பொழுதும் நழுவ விடாதவர். உலகில் மானிடர்களின் நல் ஒழுக்கமேறும் தர்மமானது நெறி தவறாததாகிய உத்தம குணத்தோடு கூட ஸ்ரீராமர் ஒருவரிடம் இருந்துதான் அறிய வேண்டியதாக விளங்குகிறது.
நாங்கள் அறிந்த வரையில் பிரஜைகளை மகிழ்விப்பதில் சந்திர பகவானுக்கும் பிறர் செய்யும் தகாத செயல்களை பொறுத்தல் நினையாதிருத்தல் முதலிய உத்தம குணங்களில் பூதேவிக்கும் புத்தியில் பிரகஸ்பதிக்கும் வீரியத்தில் இந்திரனுக்கும் நிகரானவர், தர்மம் அறிந்தவர், சொன்ன சொல் தவறாதவர், நல் ஒழுக்கம் உள்ளவர், பிறர் மேன்மையை கண்டு மனம் கழிக்கின்றவர், அடியார்கள் செய்யும் அபராதங்களை மன்னித்தருளும் தன்மை உடையவர், எவருக்கும் சினம் உண்டாகாதபடி நடக்கிறவர், கபடமின்றி திருவுளத்தில் எது இருக்கிறதோ அதையே சொல்கிறவர், சேனன்றி மறவாதவர், ஐம்புலன்களை வென்றவர், தஞ்சம் அடைந்தவர்களை கைவிடாதவர், சுகம் துக்கம் எனும் வேறுபாடில்லாத மனமுடையவர், எக்காலத்திலும் தொண்டர்களுக்கு ஈடுபட்டு நடக்கின்றவர், அகிதங்களுக்கு காரண பூதம் ஆகாதவர், அதாவது இதமில்லாத தீய காரியங்களை செய்ய மாட்டார். ஸ்ரீ ராகவர் அடியார்களுக்கு காதுக்கு இனிமையாக பேசுபவர், நியாயம் உரைப்பவர், மிக கல்வி பயிற்சி உள்ள ஞானவான்களுமான பிராமணர்களை வழிபடுபவர், தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் இவர்களுள் எல்லா அஸ்திரங்களிலும் நிபுணர். அதனால் இந்த உலகில் எல்லோராலும் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டாடப்படுகின்ற அமானுஷ்யமான அவருடைய கீர்த்தி ஒப்புயர்வற்றதாக பிரபலமாக விளங்குகிறது. ஆதலால் அவருடைய அமானுஷ்யமாயிருக்கும் மேலும் எப்பொழுதும் எல்லோராலும் புகழ்ந்து கொண்டாடப்படுகின்ற வீரமானது ஒப்புயர்வற்றதாக பிரபலமாக விளங்குகிறது. பரதனுக்கு தமையனராகி அவர் வித்தைகளை நன்றாக கற்று விரதங்களை செய்து முடித்தவர், உள்ளபடி சாங்க வேதங்களை அறிந்தவர், உலகில் சங்கீத சாஸ்திரத்திலும் ஒப்புயர்வில்லாத தேர்ச்சி பெற்றவராக விளங்குகிறார். தோஷமில்லாத முன்னோர்களை உடையவர், கல்யாண குணங்களால் குலத்திற்கு சிரோபூஷணமாய் விளங்குகிறவர், எப்பொழுதும் உள்ளத்தை தளர விடாதவர், மகத்தான ராஜலட்சுமியை உடையவர், தர்மாத்மாக்களில் நிபுணர்களான உத்தம பிராமணர்களால் நன்கு சிக்ஷிக்க பெற்றவர், அதாவது பயிற்சி செய்யப்பட்டவர். லக்ஷ்மணன் உடனிருக்கும் அவர் கிராம விஷயமாகவோ அல்லது நகர விஷயமாகவோ போருக்காக சென்று வெற்றி கொள்ளாமல் திரும்ப வந்ததில்லை. யுத்தத்திலிருந்து யானையின் மீது ஏறிக்கொண்டோ அல்லது தேரின் மீது ஏறிக்கொண்டோ திரும்பவும் வந்து சேர்ந்த அவர் ஒவ்வொரு முறையும் பட்டணத்து ஜனங்களை அவர்களுடைய புத்திரர்கள் விஷயத்திலும், அக்னிஹோத்திர விஷயங்களிலும், மனைவிகள் விஷயங்களிலும், பரிஜனங்கள் சிஷ்யகணங்கள் இவர்கள் விஷயங்களிலும் எதையும் விடாமல் தகப்பன் தன் வயிற்றில் பிறந்த புத்திரர்களை எப்படி கவனித்து கேட்பாரோ அதன்படியே தன்னுடைய இனத்தை சேர்ந்தவரை போலவே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கவனித்து அவர்களுடைய சேமத்தை விசாரிக்கிறார். புருஷோத்தமராகி ஸ்ரீராமர் எங்களை பார்த்து மேலும் இப்படியாக குசலம் கேட்கின்றார். உங்கள் சிஷ்யர்கள் அவர்கள் கடமைகளில் எக்காலத்திலும் ஊக்கம் உடையவர்களாய் அடங்கி பணிவிடை செய்கின்றார்களா? மனிதர்களுக்கு ஆபத்து வரும் நேரங்களில் அவர்களை காட்டிலும் அதிகமாக உள்ளம் வருந்துபவராக இருக்கிறார். எல்லோருடைய விஷயங்களிலும் அவர்களுடைய சந்தோஷங்களில் அவர்களின் தந்தை எப்படி சந்தோஷம் அடைவாரோ அதே போல மிகவும் சந்தோஷம் அடைகிறார். மோட்சத்தை அடைவதற்கு குறைவு ஏற்படுத்தாத புண்ணிய அனுஷ்டானங்கள் என்கின்ற தர்மம் ஒன்றையே எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனுசரித்து வரும் சத்தியவாதியாகும் அவர். சிறந்த வில்லாளி, பெரியோர்களின் அடிமையாகும், புன்சிரிப்போடு பேசுபவர், தன்னுடைய இந்திரியங்களை வென்றவர், இந்திரியங்களுடைய சபலங்களுக்கு இடம் கொடுக்காதவர், ஸ்ரேயசுகளுக்கு ஏற்ற காரணபூதர், தர்மத்திற்கு விரோதமான மொழிகளை பேசாதவர், தானாய் முதலில் பேசுவது, தான் கேட்பதற்கு பதில் கூறுவது, இந்த இரண்டிற்கும் வேண்டிய யுக்தி விஷயத்தில் சொல் வன்மை உடையவராகிய வியாழ பகவான் போன்றவர், அழகிய புருவத்துடன் செவ்வரியோடைய நீண்ட திரு கண்களை உடையவர், தன்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்ற ஆற்றலாலும் திவ்ய தேஜசினாலும் இவைகளுக்கு ஏற்ற நடவடிக்கைகளினாலும் மூணுலகத்தாராலும் அபிராமராய் கொண்டாடப்பட்டவராகிய தன் இஷ்டப்படி மாநில உருவெடுத்து வந்த மகாவிஷ்ணுவே இந்த ஸ்ரீராமர். பிரஜைகளை பாதுகாக்கும் முறையை குற்றமர அறிந்தவர், அடாத காரியங்களில் இந்திரியங்களை செலுத்தி அதன் பின்பு குற்ற உணர்ச்சியுடன் இருப்பவர் இல்லை இவர். எனவே இவர் ஒருவர்தான் முழு உலகையும் ஆள திறமை உள்ளவர். அப்படி இருக்கும்போது இந்த பூமியை பற்றி கேட்க வேண்டுமா? இவர் தர்ம சாஸ்திர விதிப்படி யாரிடம் கோபம் கொள்ள வேண்டுமோ தண்டனைக்குரிய அவர்களிடம் மட்டும்தான் கோபப்படுகிறார். இவருடைய கோபமும் அவர்களுக்கு பிரசாதம் போல பயன் உள்ளதாகத்தான் இருக்கிறது, பயனற்றதாக ஆவதில்லை. இவர் யாரிடத்தில் மகிழ்ச்சி கொள்கிறாரோ அவனை உள்ளம் பூரித்தவராய் சிறப்பு பெற்ற அபிஷ்டங்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து வைக்கின்றார்.
அவனுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார். சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களால் எப்படி பிரகாசிக்கிறதோ அதை போலவே ஸ்ரீராமர் மனிதர்களுக்கு நன்மை செய்யும் எல்லாவித உத்தம குணங்களால் இனியராக விளங்குகிறார். இப்படிப்பட்ட குண விருத்தி உடையவராய், யாராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலியாய், உலக பாலகர்களுக்கு ஒப்பாயிருக்கின்ற அந்த ஸ்ரீராமரை பூமி தன்னுடைய தலைவனாகும்படி விரும்புகிறது. தசரத சக்கரவர்த்தியாரே 10 பிரஜாபதிகளில் ஒருவரான மரீசி என்பவரின் புதல்வரான காஷ்யபர் என்பவர் எப்படி இருந்தாரோ அதன்படியே புத் என்னும் நரகத்திலிருந்து விடுவித்தல், பிதாக்களின் மனக்கவலைகளை ஒழித்தல், பிதாக்களுக்கு பணிவிடை செய்தல் முதலான புதல்வர்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கும் இவர், தேவரீரான நீர் செய்த புண்ணிய காரியங்களால் விளைந்த தர்மத்தின் பயனாக ஏற்பட்ட திருமாலின் கருணையாலும் எங்களது பாக்கிய விசேஷத்தாலும் உங்களுக்கு திருக்குமாரனாக இங்கு திரு அவதாரம் செய்திருக்கின்றார். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் இவர்களிலும் கந்தர்வர்கள் உள்ளிட்ட நாகர்களிலும் நகரத்திலும் தேசத்திலும் சகல ஜனங்களும் அந்தப்புறத்தில் இருக்கிறதும் அந்நிய நகரங்களிலும் நாடுகளிலும் இருக்கிறதுமான ஜனங்களும் திருலோக பிரசித்தி பெற்றவராகிய ஸ்ரீராமருக்கு பலமும் ஆரோக்கியமும் ஆயுளும் மேலும் மேலும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றது. தருணிகளும் கிழவிகளுமான பெண்டுகளும் தினந்தோறும் காலை மாலையில் பரிசுத்தர்களாகி ஏகாக்கிர சித்தர்களாகி இருந்து கொண்டு உலகில் உத்தமரென கொண்டாடப்பட்டவராகிய ஸ்ரீராமருக்கு நலம் பெருகுவதற்காக தெய்வங்கள் எல்லாவற்றையும் வணங்கி வேண்டுகிறார்கள். சக்கரவர்த்தியாரே, அவர்களுடைய தெய்வ பிரார்த்தனை தேவரீரான உம்முடைய அருளால் சித்தி பெற்றதாக விளங்க வேண்டும். கருநெய்தல் மலர் போல சியாமல வர்ண திருமேனி உடையவரும், எப்படிப்பட்ட சத்துருக்களையும் வெல்ல வல்ல திறன் உடையவரும், தேவரீரான உங்களுக்கு கட்டுப்பட்டுள்ள ராஜாக்களில் உத்தமராகிய உங்கள் புதல்வரான ஸ்ரீராமரை இளவரசு அதிகாரம் செலுத்துகிறவராய் நாங்கள் கண்குளிர காண கருகின்றோம். உலகுக்கு எப்போதும் நன்மை செய்யும் புண்ணிய ஆத்மாவே, எல்லா உலகத்திற்கும் நன்மை விளைவிப்பதில் தேவர்களுக்கு தேவரை ஒத்தவராய் சோர்வு அடையாதவரும் எதற்கும் மனம் சரியா குணமுடையவருமான தேவரீரது திலோக பிரசித்தி பெற்ற திருக்குமாரனை எங்களது நன்மையின் பொருட்டு கூடிய சீக்கிரத்தில் தேவரீரான நீர் சர்வாபீஷ்டத்துடன் திரு அபிஷேகம் செய்து வைக்க திருவுளம் கொல்ல கடவீர். சர்க்கம் 3. ராஜ்ய அபிஷேகத்திற்கு வேண்டிய சாமக்கிரிகள் சேர்ப்பது. சக்கரவர்த்தியார் தன்னை பார்த்து தலைமேல் கைகளை தூக்கி வணங்கிய வண்ணம் கேட்ட அவர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் எல்லோருடைய மனங்களும் குளிரும் வண்ணம் பின்வரும் மொழியை பதிலாக சொல்லினார். எனது அருமை மூத்த புதல்வனை யுவ ராஜாவாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள். அதனால் எனது ராஜ்ய லட்சுமியும் ஒப்புயர்வற்ற பெரும் பயனை கண்டதாகிறது. நல்லது. நானும் எனது மனோரதம் நிறைவேற பெற்ற பாக்கியம் உடையவனாக ஆகிறேன். சக்கரவர்த்தியார் மேற்கண்ட விதமாக அந்த மக்களை புகழ்ந்து பேசிவிட்டு அவர்கள் முன்னிலையிலேயே வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்து பின்கண்டவாறு கூறுகிறார். இந்த சித்திரை மாதத்தில் மரங்கள் தளிர்த்து பூக்களை மலரச் செய்து அழகாக விளங்குகிறது. இது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதான சிறந்த உற்சவ விழாக்களுக்கு புகழ் பெற்றது ஆகும். ஸ்ரீராமரது இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக தேவையான பொருட்கள் எல்லாம் சேகரிக்கப்படட்டும். சக்கரவர்த்தியார் இப்படி சொல்லி வாய் மூடுவதற்கு முன்பேயே ஜனங்களது உற்சாக கோஷமானது பெரிதாக முழங்கிற்று. அந்த ஜன கோஷமானது சற்று அடங்கிய பிறகு மனிதர்களை ஆளும் சக்கரவர்த்தியார் வசிஷ்ட முனிவர் பெருமானை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். பகவானே, ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வைதீக கிருத்தியமானது அதற்கு வேண்டிய உபகரணங்களோடு விளங்குகிறதாய் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாவற்றையும் இப்பொழுதே கட்டளையிட்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சக்கரவர்த்தியாருடைய சொல்லுக்கு செவிசாய்த்த பிராமணோத்தமராகிய வசிஷ்ட பகவான் அரசரின் முன்னிலையில் கைகூப்பி கொண்டு காத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்த காரிய தரிசிகளை பார்த்து பின்கண்டவாறு கட்டளையிட்டார். பொன் முதலானவைகளையும் ரத்தினங்களையும் நிவேதனங்களையும் ஹோமாக்னியை வளரச் செய்யும் வேர் உள்பட காய்ந்த செடிகளையும் சமித்து முதலிய எல்லாவற்றையும் வெண்ணிற மலர் மாலைகளையும் பொறிகளையும் தேன் நெய் இவைகளையும் புதிய வஸ்திரங்களையும் துவஜத்தையும் 2 சாமரங்களையும் வெண்குடையையும் நெருப்பு போல பிரகாசிக்கும் பொன் கும்பங்கள் 100 ஊனமில்லாத புலித்தோல் 1
பொற்குப்பி கட்டிய ஒரு காளையையும் இன்னும் வேண்டிய வேறு பொருட்கள் எதுவோ அவை எல்லாவற்றையும் சக்கரவர்த்தியினுடைய வேள்வி சாலையில் கொண்டு சென்று சேர்ப்பீங்கள். தனித்தனியாக வேறு வேறு இடங்களில் ரதத்தையும் சகல ஆயுதங்களையும் சதுரங்க பலத்தையும் சுபலட்சணமுள்ள யானைகளையும் சித்தமாக வைக்க வேண்டும். அந்த புறம் மற்றும் நகரத்தின் எல்லா வாசல்களையும் நல்ல வாசனை திரவியங்களாலும் நல்ல மனத்தை தரும் சந்தன மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த நகரத்தில் உள்ள எல்லா வாசல்களையும் நல்ல வாசனை திரவியங்களாலும் நல்ல மனத்தை தரும் சந்தன மலர்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். வேதங்களில் சிறந்த பிராமணர்களுக்கு சிறந்ததும் மிருதுவாயும் உலகமான தயிர் பால் கலந்த அன்னமும் நெய்யும் தயிரும் பொருள்களும் ஏராளமான ரொக்க தட்சணைகளும் அவர்கள் போதும் போதும் இனி தேவையில்லை என்று சொல்லும் அளவு தானம் செய்யுங்கள். இதை நாளை காலையில் கொடுங்கள். நாளை சூரியன் உதயமானவுடன் ஸ்வஸ்தி வாசனம் நடக்கப் போகிறது. பிராமணர்கள் அழைக்கப்படட்டும். அவர்களுக்கு தேவையான இருக்கைகளையும் செய்து தயாராக வையுங்கள். கொடிகள் கட்டப்படட்டும். ராஜ வீதியை ஜலம் தெளித்து அலங்கரியுங்கள். எல்லா நட்டுவக்காரர்களும் வேசியர்களும் சிங்காரித்துக் கொண்டு ராஜ மாளிகையின் 2வது கட்டில் வந்து இருக்கட்டும். கோயில்களிலும் தெருக்களிலும் பொது மண்டபங்களிலும் அன்னங்களையும் சிற்றுண்டிகளையும் தட்சிணைகளையும் பூ மாலைகளையும் தயாராக கையில் வைத்துக் கொண்டு தனித்தனியாக காத்து கொண்டிருக்க வேண்டும். போர் வீரர்கள் எல்லோரும் நீண்ட கட்டிகளை கையில் வைத்துக் கொண்டவர்களாகவும் கவசம் அணிந்தவர்களாகவும் தூய்மையான உடுப்புகளை உடுத்துக் கொண்டவர்களாகவும் மகோத்சவம் நடைபெறும் மகாராஜாவின் மாளிகையின் வாசலில் இருக்கட்டும். மகா சாமர்த்தியசாலிகளாகிய அவர் இப்படி கட்டளையிட்டு விட்டு தங்களுடைய காரியங்களை மன்னருக்கு தெரிவித்துவிட்டு இனிமையாக எதை செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள். அன்பர்களும் அதி உற்சாகம் கொண்டு விளங்குகிறவர்களுமாகிய பிராமணோத்தர்கள் இருவரும் சக்கரவர்த்தியாரை திரும்பவும் வந்து பார்த்து சொன்ன சொற்படியே எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அதன் பிறகு ராஜலட்சுமியை பெற்று விளங்குகிறவரும் புண்ணியசாலியுமாகிய சக்கரவர்த்தியார் சுமந்திரரை பார்த்து பின்வரும் கட்டளையை சொல்லி விடுத்தார். இப்பொழுதே நீர் சென்று ராமனை இங்கு அழைத்து வாருங்கள். அந்த சுமந்திரர் சக்கரவர்த்தியாரின் கட்டளையை ஏற்று இதோ அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று போர் புரியும் போர் வீரர்களுக்குள் உத்தமரென விளங்கிய ஸ்ரீராமரை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துக்கு திரும்பி வந்தார். தேவேந்திரனுடைய சபையில் தேவர்கள் எப்படி அமர்ந்திருப்பார்களோ அதன்படி சக்கரவர்த்தியாரின் சபையில் வீற்றிருந்த கிழக்கு வடக்கு பிரதேசவாசிகளும் மேற்கு பிரதேசவாசிகளும் தெற்கு பிரதேசவாசிகளுமான பூமி பாலர்களும் மிலேச்ச பிரபுக்களும் வனங்களிலும் மலை பிரதேசங்களிலும் வசிக்கின்றவர்களும் சாதாரண ஜனங்களும் ஸ்ரீராமரின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ராஜ ரிஷியான சக்கரவர்த்தியார் தன்னுடைய திருமாளிகையில் இருந்தபடியே ரதத்தின் மீது வந்து கொண்டிருக்கும் தன் மைந்தனை கவனித்தார். சக்கரவர்த்தியார் வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமர் கந்தர்வ வேந்தனை போயிருப்பதை பார்த்தார். அவர் உலகில் புகழப்பட்ட பராக்கிரமம் பெற்றிருப்பதையும் அளவு கடந்த சுசீலனாக விளங்குவதையும் நீண்ட உருண்ட திருத்தோள்களை பெற்று விளங்குவதையும் மத யானையை நிகர்த்த நடையை பெற்று விளங்குவதையும் மிக அழகாய் இருப்பதையும் முழு மதி போன்ற இனிய திருமுக மண்டலத்துடன் விளங்குகிறவராகவும் இருப்பதை கண்டார். அவர் தன்னுடைய இயல்பாக கொண்ட சிறந்த ஒப்பேர்வற்ற குணங்களால் ஆத்மாக்களுடைய ஞான கண்களுக்கும் உள்ளங்களுக்கும் சந்தோஷம் கொடுப்பவராக இருப்பதையும் எப்போதும் மனதில் சிந்தனை உடையவராய் இருப்பதையும் கண்ணார கண்டு மகிழ்ந்தார். மேலும் வறண்ட கோடையால் தவிக்கும் மக்களை குளிரச் செய்யும் மலையை போல ஸ்ரீராமரை கண்டு உள்ளம் பூரித்து கொண்டிருப்பதில் ஒரு அளவை காணாமல் இருந்தார். அதாவது அளவற்ற ஆனந்தத்துடன் மேலும் மேலும் ஆனந்தம் பெருக வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமரை தசரதர் பார்த்து கொண்டிருந்தார். சுமந்திரர் ஸ்ரீராகவரை உத்தம ரதத்திலிருந்து இறக்கி தந்தையினது சந்நிதிக்கு கால் நடையாக சென்று கொண்டிருக்கும் அவரை கை குவித்த வண்ணமே பின்தொடர்ந்து சென்றார். அந்த ரகுகுல திலகராகிய ஸ்ரீராகவர் சக்கரவர்த்தியாரை வணங்குவதற்காக கைலை மலை சிகரம் போல அழகு வாய்ந்து விளங்கும் அந்த சிம்மாசனத்தை பார்த்து சாரதியோடு மேலே ஏறி சென்றார். ஸ்ரீராமர் தந்தையின் முன்பாக கைகளை வணங்கி கொண்டு மிகவும் அடக்க ஒடுக்கத்தோடு சென்றார். அப்படி சென்ற ஸ்ரீராமர் தகப்பனாரின் கால் அடிகள் இரண்டிலும்
தன்னுடைய தலையை தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணினார். தனது குலம், கோத்திரம், பெயர் முதலியவற்றை கூறி பெரியவரை வணங்கும் முறைப்படி அவர் வணங்கினார். சக்கரவர்த்தியார் தன் முன்பாக அடக்க ஒடுக்கத்துடனும் வணக்கத்துடனும் திருக்கைகளை குவித்து வணங்கியபடி இருக்கும் தன்னுடைய அபிமான மைந்தனை கண் குளிர பார்த்து அவருடைய குவிந்த கைகளை தொட்டு அதை பிரித்தெடுத்து மார்போடு அழைத்துக் கொண்டார். பின்பு சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமனுக்கு நன்றாக ரத்தினம், பொன் இவைகளால் அலங்கரிக்கப்பெற்ற அழகு வாய்ந்த உன்னதமான சிறந்த ஆசனத்தை காட்டி அதில் அமருமாறு கூறினார். தோஷ ரகிதராகிய பரிசுத்த மூர்த்தியான ஸ்ரீராகவர் அந்த ஆசனத்தை அடைந்து அமர்ந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய ஒளியால் மேரு மலையை சூரிய பகவான் உதய காலத்தில் எப்படி பிரகாசிக்க செய்கிறாரோ அப்படி அந்த சபையை பிரகாசிக்க செய்தார். அப்பொழுது அந்த சபையே தேஜோமயமாக விளங்கியது. நிர்மலமான நவ கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் விளங்கும் சரத்கால ஆகாசமானது சந்திர பகவானால் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி அந்த சபை பிரகாசித்தது. சக்கரவர்த்தியார் தன்னுடைய செல்வ மைந்தனை கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பம் தெரிவது போல எதிரே தன் உருவத்தை போலவே சர்வ விஷயத்திலும் விளங்குகின்றார் என்று எண்ணி உள்ளம் பூரித்தார். புத்திர பேறு பெற்றவர்களில் உத்தமராகிய அந்த சக்கரவர்த்தியார் புன்னகையுடன் இருக்கும் தன் மைந்தனிடம் அவனுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்குமாறு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு மரீசியின் புதல்வரும் அதிதியின் கணவரும் இந்திரனுடைய தந்தையுமாகிய காஷ்யபர் தேவேந்திரனுக்கு எப்படி உபதேசம் செய்தாரோ அப்படியே அந்த சபையோர் கேட்கும் வண்ணம் பயங்கரமாக கூறத் தொடங்கினார். ஸ்ரீராம, எனது அனுகுணமாய் உத்தம குணங்களால் மேன்மை பெற்று விளங்குகின்றவனும் அன்பிற்கு பாத்திரனுமான புதல்வனாகிய நீ என்னுடைய மூத்த பட்ட மகிழ்ச்சியினிடத்தில் புத்திரனாய் பிறந்தாய். இதோ இருக்கும் இந்த பிரஜைகள் உனக்கு இயற்கையாய் அமைந்த நற்குணங்களை கொண்ட உன்னால் உள்ளம் குளிர செய்விக்கப்பட்டார்கள். அதனால் நீ பூஷ நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாளாகிய தினத்திலிருந்து இளவரசு அதிகாரத்தை வகித்து வருவாயாக. நீ இயற்கையிலேயே நற்குண செய்கை உள்ளவன், நன்கு பயிற்சிக்க பெற்றவன். குழந்தாய் இருந்த போதிலும் குணவான்கள் விஷயத்திலும் கூட நலம் தருவதாகிய அன்பினால் இயல்பாகவே நான் உனக்கு கூறுகிறேன். இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு உரிய கடமைகளுக்கு வழி காட்டுவதை பற்றி எப்பொழுதும் ரூப, ரச, கந்த, ஸ்பரிச, சப்தம் என்கின்ற ஐம்புலன்களை வென்றவனாய் இரு. காம குரோதங்களால் உண்டாகும் மன்னர்களின் சப்த தோஷங்களும் உன்னை அணுகிவிடாதே. அந்த சப்த தோஷங்கள் என்னவென்றால் பரஸ்திரீ, சூது, விதிமீறி வேட்டையாடுதல், மத்தியபானம், பெரும் பேச்சு, குற்றத்திற்கு அதிகமான தண்டனை அளிப்பது, திரவியங்களை கண்டபடியெல்லாம் செலவிடுவது, இவையே 7 தோஷங்கள் ஆகும். இந்த தோஷங்கள் உன்னை அணுக விடாதே. பிறரால் காண முடியாத அகத்து உறுப்புகளாகிற தன்னழி, இரக்க முதலிய குணங்களால் உண்டாகிறதும் அதற்கு ஏற்ற வண்ணமே புற உறுப்புகளாகிற நல்ல ஒழுக்கங்களை கொண்டு எப்பொழுதும் நடக்கின்றவனாகி மந்திரிகள் முதலான ஜனங்கள் எல்லோரையும் நீ மகிழ்விக்க கடவாய். புற உறுப்புகள் என்றால் அந்த குணங்கள் மற்றவர்கள் நேரில் காணக்கூடிய குணங்களாகும். அதாவது சரணம் புகுந்தவர்களை காத்தல், ஏழைகளுக்கு இறங்கி தானம் அளித்தல் முதலியவை ஆகும். பிறரால் காண முடியாத உன்னுடைய உள்ளத்தில் குளிர்ந்த கருணை, இரக்கம் ஆகியவர்களை கொண்டு சரணம் புகுந்தவர்களை காத்தல், ஏழைகளுக்கு இறங்கி தானம் அளித்தல் முதலிய ஒழுக்கங்களை கை கொண்டு எப்போதும் நடக்கின்றவனாகி மந்திரிகள் முதலான ஜனங்கள் எல்லோரையும் நீ மகிழ்விக்க கடவாய். கஜானாக்கள், ஆயுத சாலைகளுக்கு தேவையான பலவித தன தானியங்கள் இவைகளை சம்பாதித்தும் ஜனங்கள் மகிழ்ந்து அபிமானம் வைக்க பெற்றவனாயும் இந்த பூமியை எவனொருவன் பரிபாலனம் செய்கிறானோ அவனது நன்மையில் கருத்துள்ள இதர மன்னர்கள், தேவர்கள் அமிர்தத்தை பெற்றால் எப்படி இருப்பார்களோ அப்படி சந்தோஷப்படுகிறார்கள். ஆகையால் நீயும் மேற்கண்ட விதமாக மக்களின் அபிமானத்தை பெறுவதற்குண்டான முயற்சியை செய்து கொண்டு நடப்பாயாக. இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீராமர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த அன்பர்கள் அந்த நிமிடமே விரைந்தோடி கௌசல்யா தேவியாரிடம் சென்று அந்த சமாச்சாரத்தை தெரிவித்தார்கள். ஸ்ரீ ரத்னமாகிய அந்த கௌசல்யா தேவியார் சந்தோஷ சமாச்சாரத்தை கொண்டு வந்து சொன்னவர்களுக்கு அந்த நிமிடமே பற்பல ரத்தினங்களையும் வைரங்களையும் பொன்னையும் பரிசாக அளித்தாள். ஜன சமூகங்களால்
அடிபணிந்து தொழப்பட்டவராகிய ஸ்ரீராகவர் சக்கரவர்த்தியாரை அடிபணிந்து வணங்கி அதன் பின்னர் ரதத்தின் மீது ஏறி தன்னுடைய திருமாளிகைக்கு சென்றார். சக்கரவர்த்தியாரின் கட்டளை கேட்டுக்கொண்டிருந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லோரும் பிறருடைய மனதை உள்ளபடி அறியும் ஞானவானான சக்கரவர்த்தியாரிடம் விடைபெற்றுக் கொண்டு அந்த நிமிடமே தங்களுடைய வீடுகளுக்கு சென்று உள்ள மூரித்தவர்களாய் குல தெய்வங்களை சிரத்தையுடன் பூஜித்தார்கள். சர்க்கம் 4. பட்டாபிஷேக தினத்தை குறிப்பிடுவது. தீர்மானங்களின் பயன்களை உள்ளபடி அறிந்தவராகிய சக்கரவர்த்தியார் மந்திரிமார்களும் பட்டணத்து ஜனங்களும் சென்ற பிறகு தன்னுடைய சர்வாபீஷ்ட மனோரதமாயிருப்பதை தனக்குள்ளேயே நினைத்து பின்கண்டவாறு தானே சொல்லிக் கொண்டார். புஷ்ய நட்சத்திரமாகிய நாளை தினத்தில் எனது புதல்வனை அபிஷேகம் செய்வார்கள். நாளை முதலே செந்தாமரை போல் சிவந்த கண்களுடைய ஸ்ரீராமன் யுவராஜன் என்கின்ற அரசாலும் அதிகாரம் உடையவனாய் விளங்குவான். அதன் பிறகு சக்கரவர்த்தியார் தன்னுடைய திருமாளிகையில் ஏகாந்தமாயிருக்கும் ஒரு அறைக்கு சென்று தன்னுடைய சாரதியாகிய சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். ராமனை மறுபடியும் இந்த இடத்திற்கு நீர் அழைத்து வாரும். அந்த சாரதி அவரது கட்டளையை தலைமேற்கொண்டு ஸ்ரீராமரை மறுபடியும் அழைத்து வர அந்த நிமிடமே ஸ்ரீராமரது மாளிகைக்கு திரும்பவும் போய் சேர்ந்தார். வாசல் காப்பவர்களால் ஸ்ரீராமருக்கு அவரது மறுபடி வரவானது விண்ணப்பம் செய்யப்பட்டது. அதற்கு திருச்செவி சாட்சி அருளிய ஸ்ரீராமர் உடனே வந்திருக்கும் அவரை பற்றி நினைத்து என்ன காரியம் என்று தெரியாமல் திகைத்தார். ஸ்ரீராமர் அவரை உள்ளே கூப்பிட்டு பின்வரும் கேள்வியை கேட்டு அருளினார். நீர் திரும்பவும் அவசரமாக வந்த காரியம் என்னவோ எல்லாவற்றையும் சொல்லும். அப்போது சாரதி அவரை பார்த்து பின்வரும் பதிலை சொன்னார். சக்கரவர்த்தியார் தேவரீரை நேரில் பார்க்க இப்பொழுது கட்டளையிட்டிருக்கிறார். தேவரீர் அதை காதில் வாங்கி கொண்டு அங்கு எழுந்து அருளுவதற்கோ இல்லை வராமல் இருப்பதற்கோ ஏதோ ஒரு பதிலை உங்களுடைய திருவுளம் எப்படியோ அப்படியே செய்தருளவும். சாரதி இப்படி விண்ணப்பித்தவுடன் அதை கேட்ட முதலில் செய்ய வேண்டிய காரியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஸ்ரீராமர் சக்கரவர்த்தியாரை மீண்டும் தரிசிக்க சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்கு உடனே போய் சேர்ந்தார். தசரத சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமர் அருகில் வந்து கொண்டிருப்பதை கவனித்து ஒரு பெரிய காரியத்தை மனதில் சஞ்சலம் உண்டாகாதவாறு சொல்வதற்கு தன்னுடைய மனதிற்குள்ளேயே தனக்கு தானே கட்டளையிட்டு தீர்மானம் செய்து கொண்டார். திரிலோக பிரசித்தி பெற்று விளங்கும் ஸ்ரீராகவரும் தூரத்திலிருந்தே கைகளை குவித்து தன் தந்தையை வணங்கியபடி தந்தையின் அருகில் சென்று அவருடைய கால்களில் தன்னுடைய தலையை வைத்து பணிந்து நமஸ்கரித்து அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்காக காத்து நின்று கொண்டிருந்தார். அந்த சக்கரவர்த்தியார் தன்னை வணங்கியவனை தூக்கி மார்போடு அணைத்து அவனுக்கு சிறந்த ஒரு ஆசனத்தை சுட்டிக்காட்டிவிட்டு அதன் பிறகு பின் கண்டவாறு பேசினார். ராம, நெடுநாட்கள் வாழ்ந்த வயது முதிர்ந்தவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனதில் நான் இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். மேலும் அன்னதானங்களோடும் அளவு கடந்த தட்சிணைகளோடும் 100 யாகங்களை செய்து புகழடைந்து விட்டேன். ஏ புருஷோத்தமா, நீ எனக்கு இஷ்டமான ஔரச புத்திரனாகும். ஔரச புத்திரன் என்றால் உரிமையுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தை என்று அர்த்தம். மேலும் உரிமையுள்ள மகன் என்று அர்த்தம். என்னுடைய பிரார்த்தனைக்கு பயனாக ஒப்புயர்வில்லாத வரமாக நீ எனக்கு கிடைத்தாய். உன்னை மகனாக பெற்று அதன் சந்தோஷத்தை நான் நிஜத்தில் அனுபவித்து விட்டேன். நான் என்னுடைய மன விருப்பமாயிருக்கின்ற தானம், தர்மம், தயை, யுத்தம் முதலிய வீரங்களால் விளையும் 4 பாக்கியங்களை அனுபவித்து விட்டேன். மேலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் அந்தணர்களுக்கும் மேலும் எனது ஆத்மாவுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவனாக இருக்கிறேன். உனக்கு பட்டாபிஷேகம் செய்யும் ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய வேண்டியது இல்லை. அதனால் நான் உனக்கு எதை சொல்ல போகிறேனோ அதை நீ எனக்காக செய்ய கடவாய். குழந்தாய், இப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் உன்னை அரசு புரிய அதிகாரம் பெற்றவனாக்க கோருகிறார்கள். அதாவது இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அதனால் உன்னை யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன். ஸ்ரீராம, இந்த விஷயம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கனவில் இடியுடன் கூடிய மிகுந்த சப்தத்துடன் ஒரு பெரும் கொல்லிக்கட்டை இங்கு உருவதைப் போலவும் மேலும் மனதிற்கு சந்தனத்தை உண்டாக்குகின்ற வரும் ஆபத்துகளை முன்னமே சூசுகமாக தெரிவிக்கும் அபசகுனங்களையும்
இப்போது நான் காண்கிறேன். ஸ்ரீராம, ஜோதிடர்கள் எனது ஜன்ம நட்சத்திரமானது சூரியன், அங்காரகன், ராகு என்கின்ற கிரூர கிரகங்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அபசகனங்களுடைய பலன் என்னவென்றால் மன்னன் மரணத்தையாவது அல்லது கொடிய ஆபத்தையாவது அடைவான் என்பதாகும். எப்படியும் இதற்கு ஈடாக தன் அறிவை இழந்து விடுகிறான் என்பதாகும். ராகவ, எனது ஆத்மா எனது உடலை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுதே நீ பட்டாபிஷேகத்தை பெற்றுவிடு. மனிதர்களின் அறிவு அழிவை அடைவதற்கு உட்பட்டதாகும். இன்று சந்திரன் புஷ்ய நட்சத்திரத்துக்கு முந்திய புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறான். ஜோதிடர்கள் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய நாளையே சிறந்ததாக சொல்கிறார்கள். லோகத்தில் பிரசித்தி பெற்ற போர் வீரா, புஷ்ய நட்சத்திரத்தில் உனக்கு முடிசூட்டப்பட வேண்டும். எனது ஆத்மாவானது வேறு எதிலும் செல்லாமல் இது ஒன்றிலேயே நிலையாக இருக்கிறது. உன்னை நாளைய தினத்தில் யுவராஜாவாக நான் அபிஷேகம் செய்கிறேன். ஆகையால் இன்றைய இந்த இரவு தர்ம பத்னியோடு நீ தீட்சையை எடுத்துக்கொள். சதா பகவத் தியானம் செய். தர்ப்ப படுக்கையில் படுத்துக்கொள். உபவாசத்தில் உன்னுடைய இந்த இரவு கழிக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும். ஆகையால் இந்த சமயத்தில் உன்னுடைய அன்பர்கள் வெகு ஜாக்கிரதையுடன் எல்லா விஷயத்திலும் உன்னை பாதுகாக்கட்டும். பரதனோ அயோத்தியிலிருந்து வெகு தூரத்தில் வேறொரு ஊரில் இருக்கிறான். சாஸ்திர விதிகளுக்கு ஒத்த முகூர்த்த தினமாக இதுதான் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்காகவே உனது பட்டாபிஷேகமானது எனது அனுமதியை பெற்று நாளை நடக்கப் போகிறது. நான் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிந்த பின்வரும் ஒரு காரணமும் இருக்கிறது. உனது தம்பியாகிய பரதன் மகான்களுக்கு பணிவிடை செய்வதில் சஞ்சலமற்ற பக்தி வைத்தவன், மூத்தோர்களது மனம் கோணாமல் நடக்கிறவன், இந்திரியங்களை வென்றவன், கருணை உடையவனாக விளங்கும் அவன் தர்மம் ஒன்றிலேயே தளர்வடையாத பிடிப்பை உடையவன். ஹே ராகவ, சர்வ தர்மங்களில் பற்றுள்ள உத்தமர்களாகிய மனிதர்களுடைய ஞானேந்திரியங்கள் பிறர் அடைந்த நன்மையை கேட்டு சந்தோஷம் அடைகிறது என்பது மிகவும் அபூர்வமாக விளங்குகிறது. எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இது. அதாவது தர்மம் ஒன்றிலேயே பற்றுள்ள உத்தமமான மனிதர்களாக இருந்தாலும் பிறர் அடையும் நன்மையை கேட்டு சந்தோஷம் அடைவது மிகவும் அபூர்வமே என்று கூறுகிறார். மறுநாள் நடக்கப் போகின்ற பட்டாபிஷேக விஷயமாக மேற்கண்டபடி ஸ்ரீராமரிடம் சொல்லிவிட்டு நீ திரும்பி போகலாம் என்று ராமருக்கு விடை கொடுக்கிறார். தந்தையிடம் அனுமதி பெற்ற ஸ்ரீராமர் தந்தையை வணங்கி நமஸ்கரித்து விட்டு மாளிகைக்கு திரும்பினார். பட்டாபிஷேக மகோத்சவத்தை பற்றி சக்கரவர்த்தியார் சொல்வதை கேட்டு தன்னுடைய மாளிகைக்கு திரும்பி வந்து உடனே தன்னுடைய தாயின் அந்தப்புறத்திற்கு செல்கிறார் ஸ்ரீராமர். அங்கு பூஜை அறையில் அவருடைய தாய் நூல் கலக்காத பட்டாடையை உடுத்திக்கொண்டு தளர்வில்லாத உள்ளார்ந்த முயற்சியுடன் தெய்வங்களை எப்படி பிரார்த்திக்க வேண்டுமோ அந்த விதிகளை அனுஷ்டித்து அதன் பிரகாரம் வாய்விட்டு மகாலட்சுமியின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பிரார்த்தித்து கொண்டிருப்பதை கவனித்தார். ராமரது பட்டாபிஷேகம் என்கின்ற நல்ல செய்தி காதில் விழுந்ததுமே அங்கு வந்த சுமித்ரா தேவியாரும் அந்த விஷயத்தை சொல்லி அழைத்து வரப்பட்ட சீதா தேவியும் லக்ஷ்மணரும் அந்த இடத்தில் ஏற்கனவே இருந்தார்கள். அந்த சமயத்தில் கௌசல்யா தேவிக்கு சுமித்ரா தேவியும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணரும் பூஜைக்கு வேண்டிய உபகரணங்களை எடுத்துக்கொண்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். கௌசல்யா தேவி கண்களை மூடிக்கொண்டு பரவசம் அடைந்தவளாக இருந்தாள். புதல்வனுடைய புஷ்ய நட்சத்திரத்தில் யுவராஜ பட்டாபிஷேகத்தை நினைத்து பரமாத்மாவான ஜனார்த்தனனை விஷ்ணு திருநாமங்களை பிராணாயாம விதிப்படி ஜபித்துக் கொண்டு சிந்தனை செய்தாள். ஸ்ரீராமர் குறைவற்ற பக்தியுடன் தெய்வ தியானத்திலிருந்த அவளை அணுகி முடி தாழ்த்தி நமஸ்கரித்து அவருடைய மனதை மகிழச் செய்யும் விதமாக பின்வரும் மொழியை சொன்னார். அம்மா, தந்தையால் பிரஜைகளை ரட்சிக்க வேண்டிய காரியத்தில் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனது பிதாவின் கட்டளைப்படி எனக்கு பட்டாபிஷேகம் நாளை நடக்கப் போகிறது. ரித்விக்குகள் உபாத்தியாயர்களோடு கூட இருந்த தந்தையார் என்னை இப்படி இருக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். இந்த இரவு நான் சீதையோடு சேர்ந்து உபவாசத்தில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாளை நடைபெறப் போகிற இந்த பட்டாபிஷேகத்தில் பிராசீன வழக்கத்தை கடைபிடித்து அதற்கு பூர்வாங்கமாக செய்ய வேண்டிய மங்கள கிருத்தியங்களாய் ஏற்பட்டவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது வைதேகிக்கும் எனக்கும் தேவரீர் செய்தருள்வீராக. கௌசல்யா தேவியார்
இதை கேட்டவுடன் இது தான் உள்ளத்தில் வெகு காலமாக நினைத்து வைத்திருந்த மனோரதம் என்பதை நினைத்து அதிக ஆனந்தத்தோடு பின்வரும் மொழியை ஸ்ரீராமரை பார்த்து சொன்னாள். குழந்தாய் ஸ்ரீராம, நீடூழி காலம் நீ வாழ்வாயாக. உனக்கு இடையூறு செய்கின்றவர்கள் அவர்களது மன ஆசை நிறைவேற பெறாதவர்களாக ஆகட்டும். நீ ராஜலட்சுமியுடன் விளங்குகின்றவனாய் என்னுடைய மற்றும் சுமித்திரனுடைய சுற்றத்தார்களை சந்தோஷப்படுத்தி வைப்பாயாக. நீ உன்னுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்தியாரை உன்னுடைய உத்தம குணங்களை வைத்து திருப்தி செய்திருக்கிறாய். இதனாலேயே குழந்தாய், நல்ல நட்சத்திரத்தில் என்னிடம் நீ பிறந்திருக்கிறாய். என் சந்தோஷத்தை என்னவென்று சொல்வேன்? குழந்தாய், எனது பாக்கியத்தை தான் என்னவென்று சொல்வேன்? இஷ்வாகு குல ராஜலட்சுமியாகும் இவள் நாளை உன்னை அடையப் போகிறாள். புண்டரீகாட்சனான ஸ்ரீமன் நாராயணனை நான் ஆராதித்ததின் பலனை இப்பொழுது அடையப் போகிறேன். தாயார் மேற்கண்ட வண்ணமாக கூறி ஆசீர்வாதம் செய்ய அதை பெற்ற ஸ்ரீராமர் அத்தியந்த பக்தி உடையவரும் கைகூப்பிய வண்ணம் உட்கார்ந்திருக்கவருமாகிய தம்பியை பார்த்து சற்று புன்னகைத்து பின்கண்டவாறு திருவாய் மலர்ந்து அருளினார். லக்ஷ்மணா, இந்த ராஜலட்சுமியானவள் எனது வெளியில் சந்தரிக்கும் என் ஆத்மா போன்றவனும் உடன் பிறந்தவனுமாகிய உனக்கு சொந்தமானவள். நீ இந்த பூமியை என்னோடு கூட இருந்து பரிபாலனம் பண்ணு. ஹே லக்ஷ்மணா, அரசின் பயன்களான இஷ்டமான போகங்களை நீயே அனுபவி. ராஜ செல்வத்தையும் உயிர் வாழ்வையும் உன் பொருட்டே நான் விரும்புகிறேன். ஸ்ரீராமர் மேற்கண்ட விதமாக லக்ஷ்மரை பார்த்து திருவாய் மலர்ந்து அருளி அதன் பின்னர் தாய்மார்கள் இருவரையும் முடித்தாழ்த்தி நமஸ்கரித்துவிட்டு சீதைக்கும் விடை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டு தனது மாளிகைக்கு சென்றார். ஸ்ரீ சீதாராமருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.